Hi friends, welcome to XHTML and CSS தமிழ் tutorial 5th part. நான் உங்கள் சீனு. இப்போ நம்ம பார்க்க போகிறது லிங்க். ஏற்கனவே லிங்கை பற்றி ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ லிங்க் வந்து ஒரு இமெயிலுக்கு, அதாவது நம்மளுக்கு யாராச்சும் ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி about us, contact us, அதெல்லாம் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு எப்படி ஒரு இமெயிலுக்கு லிங்க் கொடுக்குறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எல்லாம் எழுதினால தான் போன கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ வந்து எப்படி நம்ம ஒரு இமெயிலுக்கு லிங்க் கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எல்லா லிங்க்னாவே ஏ, அதாவது லெஸ் தென் ஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. HREF ஈக்குவல் டு இந்த இடத்துல லிங்க், அதாவது மெயிலுக்கு, அந்த மெயிலுக்கான ஐடி எழுதுறீங்க. மெயில் டு, அது காலன் போடுங்க, செமி காலன் இல்லை காலன். மெயில் டு உங்கள் இமெயில் ஐடி. நான் என்னோடய மெயில் ஐடி எழுதுகிறேன். எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயில் மீ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வேர்டு எழுதுங்க. மெயில் மீ சீனோ அப்படின்னு எழுதிடுறேன். /a க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இது தான் லிங்க். அதாவது நம்ம மெயில் ஐடிக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்றத பற்றி. நம்ம இதை மெயில் மீன் கிளிக் கொடுத்திங்கன்னா நம்ம இமெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு மெயில் ஐடி ரெடி ஆகிடும். அதை நம்ம வந்து ப்ரௌசரில் பார்ப்போம். தெரியுதுங்களா? மெயில் டு chino@gmail.com அப்படின்றது வந்துடும். அது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் தெரியும். இதுதான் நார்மலாக யூஸ் பண்ணுறது. நான் நெட் கனெக்ட் பண்ணல, அதனால் என்னால் காட்ட முடியல. இப்போது நம்ம லிங்க்லேயே அடுத்த ஒரு பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது தான். இப்போது கூகுள்ன்றதுக்கு நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ப்ரௌசரில் பாருங்கள். இங்கே எடுத்துகிட்டு போனால் எதுவுமே தெரில, வெறும் கூகுள் அப்படின்னு வருது. நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. அங்கே எடுத்துகிட்டு போனால் ஏதாச்சும் ஒன்று காட்டும். அது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, இப்போ உங்கள் கூகுள்னு எழுதிட்டீங்க இல்லையா, அது பக்கத்துலேயே இந்த கொட்டேஷன் பக்கத்தில் TITLE டைட்டில் அப்படின்னு போட்டு, அங்கேயும் அதே மாதிரி டைட்டிலுக்குள்ளார நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்றது தான் கோ டு கூகுள் சர்ச் என்ஜின் அப்படின்னு நான் எழுதிடுறேன். இல்லைங்களா? அதாவது ஏற்கனவே நான் எழுதி வச்சுருக்கிறது தான். அதாவது லிங்க், நார்மலாக ஒரு லிங்க் எழுதிட்டீங்க. அங்கே இந்த டைட்டில் அப்படின்ற இது வந்து டேக் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். டைட்டில்னு போட்டு எழுதிட்டீங்க. இப்போ சேவ் பண்ணிட்டேன். அது ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். எதுவும் தெரில, ஆனால் அது தெரில. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? சின்ன ஒரு டேக் கோ டு சர்ச் என்ஜின் அப்படின்னு வருது. மற்ற பேஜ் கேட்டு போனால் அது மாதிரி வராது. இதேமாரி நம்ம ஒவ்வொரு இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டில் அப்படின்றது செகண்ட் பேஜாக TITLE டைட்டில்ஸ் ஈக்குவல் டு கோ டு செகண்ட் பேஜ். இது மாதிரி எல்லாத்துக்குமே எழுதிக்கலாம். பாரு, டாப்ன்றது அதையும் காட்டிடுறேன். டாப் அப்படின்றது டாப் பக்கத்தில் TITLE டைட்டில்ஸ் ஈக்குவல் டு டாப் கோ டு டாப். இதுக்கெல்லாம் லிமிட்டு இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதலாம், எங்கே வேணாலும் எழுதலாம். தப்புனா எரரெல்லாம் காட்டாது, அப்படியே டிஸ்பிளே பண்ணோம். நம்ம அதை பார்த்து திருத்திக்கலாம். இப்போது டைட்டில் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இங்கேயும் எழுதிட்டேன், கீழே டாப் எழுதிட்டேன். ப்ரௌசரில் பார்த்துடலாம். பார்த்தீங்களா? கோ டு கூகுள் சர்ச் என்ஜின், கோ டு செகண்ட் பேஜ், கோ டு டாப். இது ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். அதாவது கிளிக் கொடுக்கறதுக்கு முன்னாலே அது எதை பற்றி சொல்ல வருது அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தான் இது வந்து டைட்டில் டேக் யூஸ் பண்ணுறது. இப்போது ரொம்ப கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி இமேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இமேஜ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறன்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா காட்டுறேன். அது தனியாக எழுதி காட்டுறேன். இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். less than
இல்லை சென்ட்ரல் எழுதி காட்டுறேன். இந்த இடத்த விட ஏன்னா நிறையா இதாகும். இந்த மாதிரி நடுவில் ஒரு இடத்த எடுத்துக்கோங்க. எங்கே வேணாலும் எழுதுங்க. இமேஜ் எஸ்ஆர்சினா இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு கொட்டேஷன் போட்டுக்கோங்க. அந்த இமேஜோட பேர் நான் இமேஜ் பேர் காட்டுறேன். டாம் அப்படின்றது என்னோடய இமேஜை வச்சுருவேன். இமேஜ் பேர் அதோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இமேஜ் ஃபார்மேட் ஜேபிஜி ஃபைல். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜை எங்கே வேணாலையும் வச்சு லிங்க் கொடுத்தீங்கன்னா வராது. கரெக்டாக நான் HTML டாக்குமெண்ட்டுன்றதில் ஃபஸ்ட்டு செகண்டு இப்போ நான் எழுதிட்டுக்கிற கோடிங்கெல்லாம் சேவ் பண்ண இடத்துலையே தான் இமேஜும் சேவ் பண்ணுறேன். அதை அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் அது டிஸ்பிளே ஆகும். இல்லை எரர்ஸோ டிஸ்பிளே இமேஜ் டிஸ்பிளே ஆகாது. ஃபஸ்ட் செகண்ட் அப்படின்றது நான் இந்த வெப்பேஜ் எழுதியிருக்கிறது இமேஜ் வந்து அது அந்த ஃபோல்டர்லேயே தான் வைக்கணும். அப்போ தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ எழுதுகிறேன் tom.jpg. அது என்ன ஃபார்மேட்டுன்றதையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டு. இது வந்து போட்டு முடிச்சிங்கன்னா பாருங்கள், இது தான் கோடிங். அதாவது இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு tom.jpg. இப்படி எழுதிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக இமேஜ் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ப்ரௌசரில் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இமேஜ் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போது இந்த இமேஜை வச்சு நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. இமேஜை கிளிக் பண்ணால் இன்னொரு லிங்க்குக்கு போகும். அது எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இந்த இமேஜ் எழுதிட்டிங்க. இதை எப்படி மினிமைஸ் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு தேவையான ஹைட்டு வித்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். வித்தை யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு கொட்டேஷனில் நான் பிக்சலில் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு 100 பிஎக்ஸ்னால் பிக்சல்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு சென்டிமீட்டர் அது மாதிரி ஒரு அளவு தான். 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? 100 பிக்சல். அதாவது இதுதான் 100 பிக்சல். ஒரு வெப்சைட்டோட மொத்த லென்த்தை 1000 பிக்சல் தான். இப்போ 100 பிக்சல்ன்றதுனால அது இமேஜ் ரொம்ப சின்னசாகிடுச்சு. இந்த இமேஜை இப்போ லிங்காக மாற்றுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. இமேஜ் எழுதிட்டிங்களா? செகண்ட் பேஜுக்கு போகிற ஒரு லிங்காக மாற்றி காட்டுறேன். அது கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியணுன்றதுக்காக H2 யூஸ் பண்ணுறேன். H2 யூஸ் பண்ணிவிட்டு அது லிங்க் வந்து எப்படி கொடுக்குறோன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. செகண்ட் பேஜுக்கான லிங்க் எழுதிடுறேன். href ஈக்குவல் டு ஏற்கனவே எழுதியிருக்கேன், அதே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இதை பாருங்கள், செகண்ட் பேஜுக்கான லிங்க் எழுதிட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் எழுதினுங்கிறதுனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதுசாகவே கூட எழுதுங்க, தப்பு இல்லை. எழுதிட்டேன், தெரியுதுங்களா? இந்த செகண்ட் பேஜ்ன்றது இது கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் அது கிளிக் பண்ண வர மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இப்போ இங்கே வரையும் முடிஞ்சிச்சு. இதேமாரி இங்கேயும் இமேஜ் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பேஜ் இங்கே வந்து H2ன்னு முடிச்சிருங்க. ஏன்னா கரெக்டாக அப்படியே அது இல்லைன்னா எழுதுந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுவே டிஸ்பிளே ஆகும், பார்த்தீங்களா? இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. இமேஜும் இருக்குது. லிங்க் வந்து செகண்ட் பேஜுக்கு நம்ம கொடுத்துருக்கீங்க. டைட்டிலும் எழுதிருக்கீங்க. என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் ஒரே டைமில். இது மாதிரி நிறையா பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் நிறையா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு இது கிடைக்கும், தெரியுதுங்களா? ஒரு சைடில் கரெக்டாக அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் இமேஜ் மேலே வச்சாலும் கோ டு செகண்ட் பேஜ் காட்டும், அது மேலே காட்டும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்கீங்க. அதனால் இப்போ இமேஜை கிளிக் கொடுத்தாலும் செகண்ட் பேஜுக்கு போயிடும், செகண்ட் பேஜ் கொடுத்தாலும் போயிடும். இது மாதிரி ஈஸியாக ஒரு நார்மலாக ஒரு 10 இமேஜை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த இமேஜ் சோர்ஸு இதே காப்பி பண்ணி ஒரு 10 டைம் வச்சுக்கோங்க. இந்த tom.jpgன்ற மாதிரி இன்னும் எத்தனை இமேஜ் இருக்கோ, உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜும் கிளிக் பண்ணி வச்சு அது மாதிரி ஒரு 10 இமேஜை வச்சு கூட நீங்கள் லிங்க் கொடுக்கலாம். இப்படி தான் லிங்கிங் வேலை செய்யுது. அதுக்கான ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கலாம். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம டேபிள் எப்படி ரெடி பண்ணுறது, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அதெல்லாம் இனிமேல் வரும். இனிமேல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.